அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் முறைகேடு என உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் ஆனந்தின் பெயர்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் அவற்றை நீதிபதி நீக்கியுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெயர்களை நீக்கி சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கில் நியமிக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தாவேக கட்சி நிர்வாகிகள் 5 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்டு வருவதாக விழுப்புரத்தைச் சேர்ந்த ஞான சௌந்தரி என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தகுதியுள்ள பலர் இருந்தும் ஆனால் பணம் பெற்றுக்கொண்டு இந்த நியமனங்கள் நடைபெற்று வருவதாக அவர் தன்னுடைய புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் கடலூர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தாவேக முதலமைச்சர் ஆகியோரை எதிர்மனதாக சேர்த்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி முகமது ஷஃபீக் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு வழக்கு நியமனத்தில் முதலமைச்சர் எவ்வாறு எதிர்மனதாக சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் மற்றும் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கேள்வி எழுப்பினார். மேலும் அதற்கு அரசு தரப்பில் ஆஜராயிருந்த வழக்கினர் அரசு வழக்கு நியமனம் தொடர்பாக அனைத்து தரப்பினரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தற்காலிக அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எந்தவிதமான அரசியல் சாயங்களும் இல்லை எனும் அனைத்து கட்சியினை சார்ந்தவர்களும் விண்ணப்பித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி செய்தித்தாள்கள் தலைப்புச் செய்திகள் வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மற்றும் அமைச்சரின் பெயர்கள் எதிர்மறையாக சேர்க்கப்பட்டிருக்கலாம் என கூறினார். தற்காலிக அரசு வழக்கு நியமனத்தில் திமுக மற்றும் அதிமுக வழக்கறிஞர்கள் பரிசீலிக்கப்பட்டிருப்பதாக மனுதாரரை கூறும் நிலையில் இதில் எப்படி பாரபட்சம் காட்டுவது எனவும் இது நியாயமா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் அமைச்சரின் பெயரை நீக்கி உத்தரவிட்ட நீதிபதி வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். ஆனந்த், விவரங்களுக்கு நன்றி.